காலம் सर्वकालार्थ प्रयोजनाभावेपि वेदाध्ययनं विधीयते पुरुषस्य अभ्युदयाय வேதத்தில் அகரக ஸ்வாத்தியாயம் அதீத வேதத்தில் நிதமும் ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம்னு தமிழில் சொல்கிற மாதிரி தினமும் வேதத்தை அத்தியனம் செய்ய வேண்டும்னு வேதத்தினால் விதிக்கப்பட்டிருக்கிறதுனால அந்த வேத வாக்கியங்களுக்கு பிரயோஜனபூர்வகத்துவம் இல்லை. ஒரு பிரயோஜனம் அதனால் உண்டாகும், அதனால் அந்த வாக்கியத்தை யூஸ் பண்ணணும் அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது. ஏன்னா வேதத்துக்கு ஒரு பிரயோஜனம் இருக்குது. என்ன பிரயோஜனம்? அபியுதயம், புருஷஸ்ய அபியுதயம், மனுஷனுடைய உயர்வு ஸ்ரேயஸுக்காக அதனுடைய பிரயோஜனம். அதனால் லௌகிகமான பிரயோஜனம் கிடையாது. அதஹ வைலக்ஷண்யாது தத்விஷயே ஏவ அயம் நியமஹ ந லௌகிக விஷயः. அதனால வைலக்ஷம்னா விலக்ஷணம், விசிஷ்ட லக்ஷணம். வேத சப்தங்களுக்கு விசேஷமான ஒரு லக்ஷணம் இருக்குது. அதனால் அவைகளுக்கு தான் நியமம் செய்யப்படுறது. லௌகிக சப்தங்களுக்கு இங்கே இந்த பிராதிசாக்கியத்தில் நியமமானது லௌகிக சப்தங்களுக்கு சொல்லப்படலை, வேத சப்தங்களுக்கு தான் சொல்லப்படுது அப்படிங்கிறத நம்ம இந்த சூத்திரத்தினால தெரிஞ்சுக்கிறோம். லௌகிகானாமர்த்தபூர்வகத்வாத். மூணாவது சூத்திரம் ந சமத்வாத். இதுலேயே ரெண்டு பதம் இருக்குது. ந அப்படின்னு ஒரு பதம், சமத்வாத்னு ஒரு பதம். நகாரஹ பிரதிஷேதவாச்சி உபயத்ர சம்பத்தியதே காகாக்ஷிவத். இப்போ என்ன சொல்கிறாருன்னா, நசமத்வாதுங்கிற நகாரத்தினால பிரதிஷேதவாச்சி, நகாரங்கிறது பிரதிஷேதம் பண்ணும். பிரதிஷேதம்னா என்ன? சொன்னதை இல்லை அப்படின்னு சொல்லும். உபயத்திர சம்பத்தியதே, இல்லைன்னு வச்சுக்கலாம், இருக்குன்னு வச்சுக்கலாம். நகாரம் அப்படிங்கிறது பிரதிஷேதம் பண்ணும். அதாவது முன் சூத்திரத்தோடு இந்த நகாரத்தை சேர்த்தா இல்லைன்னு ஆகும். லௌகிகானாமர்த்தபூர்வகத்வான் ந அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? லௌகிக சப்தங்களுக்கெல்லாம் பிரயோஜனபூர்வகத்துவம் இருக்கிறதுனால இங்கே நியமம் கிடையாது, ந அப்படின்னு சேர்த்துக்கணும். லௌகிகானாமர்த்தபூர்வகத்வாது ந அப்படின்னு வச்சுக்கலாம். இல்லை ந சமத்வாதுன்னு சேர்த்து சொன்னால், பின்னாடி சமத்வாதுங்கிற பதத்தோட நகாரத்தை சேர்த்து சொன்னால் லௌகிகானாமர்த்தபூர்வகத்வாத் இது ந அப்படின்னு கிடையாது. ரெண்டுமே சமம் தானே. லௌகிக சப்தமாக இருந்தால் சரி, வேத சப்தமாக இருந்தாலும் சரி, எல்லாமே சப்தம் தானே. அப்போ எல்லாமே சப்தங்கள் எல்லாமே ஒன்று தானே, எல்லாமே ஒன்றா ஒரே மாதிரி தானே இருக்குது. அதனால் நியமம் இல்லைங்கிறது இல்லைன்னு வச்சுக்கோங்க, அதுக்கும் நியமம் இருந்துட்டு போட்டுமே, லௌகிக சப்தத்துக்கும் இருந்துட்டு போட்டுமே அப்படிங்கிற மாதிரி அதுக்கு அர்த்தம் பண்ணிக்கலாம். மூணாவது சூத்திரத்தினால, நசமத்வாதுங்கிற சூத்திரத்தினால அங்கே இருக்கக்கூடிய நகாரத்தை முன்னாடி இருக்க சூத்திரத்தோடு சேர்த்தா லௌகிகானாமர்த்தபூர்வகத்வாத் நன்னு நிஷேதம் வரும், ந சமத்வாத்னா பிரதிஷேதம் வரும், நிஷேதமானது இல்லைன்னு வரும். அப்படி இப்போ மூணாவது சூத்திரத்தினால இந்த பிரதிஷேத வாச்சின்னு சொல்கிறார். கிந்தர்ஹி நச்ச ஏதது யத் வைதிகானாம் சப்தானாம் ஸ்வரசம்ஸ்காரநியமः அபியுதய ஹேதுः. நச்ச ஏதது யத் வைதிகானாம் சப்தானாம் ஸ்வரசம்ஸ்காரநியமः அபியுதய ஹேதுः. முன்னாடி சொன்னது வைதிக சப்தங்களுக்கு தான் அபியுதய ஹேதுன்னு சொன்னாரே, அது கிடையாது. யத் வைதிகானாம் சப்தானாம் ஸ்வரசம்ஸ்காரநியமः அபியுதய ஹேதுः. கிந்தர்ஹி என்ன அப்படின்னு கேட்டால், லௌகிகானாம் அபி நியமः அபியுதய ஹேதுரேவ. லௌகிக சப்தத்துக்கு கூட ஒரு நியமம் வச்சுட்டா அதுவும் அபியுதயம் கொடுக்குமே, அதுக்கும் ஒரு ஸ்ரேயஸ் இருக்குமே. குதஹ ஏனென்றால் சமத்வாத் துல்லியத்வாத் சப்தானாம், இதுவும் சப்தம்தான் அதுவும் சப்தம்தான். அதனால் சப்தமானது ஒன்றும் டிஃப்ரெண்ட்டு கிடையாது, சப்தம் எல்லாம் ஒன்று தான். அதனால் லௌகிக சப்தமும் நம்ம அபியுதயத்துன்னு வச்சுக்கலாமே. ஏவ வைதிகாக தயேவ லௌகிகாக தயேவ தேஷாமர்த்தாக இதி. எந்த புருஷர்கள் லௌகிகர்களோ அவர்களே தான் வைதிகர்கள். ஒரு லௌகிக புருஷனே தான் வைதிக புருஷனாகவும் இருக்கான். அதனால்
ரெண்டு பேருக்கும் பிரயோஜனம் ஒன்று தான். அதः யதுக்தம் வைதிகானாமேவ ஸ்வரசம்ஸ்கரணம் அபியுதயஹேதுः இதி ஏதன் ந சமத்வாத். அதனால் முன்னாடி சொன்ன வாக்கியத்தை இப்போ வந்து காத்தியாயன திருப்பி வாங்கிக்கிறார். வைதிகானாமேவ ஸ்வரசம்ஸ்கரணம் அபியுதயஹேதுன்னு என்ன சொன்னாரோ அது வந்து கிடையாது. லௌகிக சப்தங்களுக்கும் ஸ்வர சம்ஸ்காரம் பண்ணுறது வந்து அபியுதயஹேதுவாக இருக்கலாம். வைதிக சப்தத்துக்கு மாத்திரம் ஸ்வரசம்ஸ்காரத்துக்கு நியமம் சொன்னால் அபியுதயம், லௌகிக சப்தத்துக்கு சொன்னால் அபியுதயம் கிடையாதுங்கிறது கிடையாதுப்பா. லௌகிக சப்தத்துக்கு சொன்னாலும் அபியுதயம் உண்டு அப்படிங்கிறத ஏற்றுக்கிறார் அனந்தபட்டர். நன் பிரதிஷேதவாச்சி ந பர்யுதாசார்த்தः பிரசக்த பிரதிஷேதாத் ததுக்தம் மகாபாஷ்யே. இங்கே வந்து நஞ்ஞானது பிரதிஷேதவாச்சி, முன்னாடி சொன்ன வாக்கியத்தை இல்லைன்னு சொல்கிறது. ந பர்யுதாசார்த்தா, பர்யுதாசார்த்தம் இந்த நஞ்சுக்கு கிடையாது. பிரசக்த பிரதிஷேதாத், பிரசக்தியானது அதை வந்து பிரதிஷேதம் பண்ணுறது. மகாபாஷ்யத்தில் பிரதிஷேதம்னா என்ன, பர்யுதாசம்னா என்னன்னு சொல்லப்பட்டிருக்கு. பிராதான்யந்து விதேரியத்ர பிரதிஷேதே அப்பிரதானதா பர்யுதாசஸ்ஸ விஜ்ஞேயः யத்ரோத்தர பதேன து அப்ராதான்யம் விதேரியத்ர பிரதிஷேத பிரதானதா பிரசத்ய பிரதிஷேதோசௌ கிரியயா சஹ யத்ர நஞ். பிராதான்யந்து விதேரியத்ர பிரதிஷேதே அப்பிரதானதா பர்யுதாசஸ்ஸ விஜ்ஞேயோ யத்ரோத்தர பதேன து. அதாவது வந்து விதியில் பிராதான்யம் இருந்துருக்குன்னா, பிரதிஷேதத்தில் அப்பிராதான்யமாக இருந்ததுன்னா அதுக்கு பர்யுதாசம் அப்படின்னு நாம் தெரிஞ்சுக்கலாம். அப்பிராதான்யந்து விதேரியத்ர பிரதிஷேத பிரதானதா பிரசஜ்ய பிரதிஷேதோசௌ கிரியயா சஹ யத்ர நஞ். விதியில் வந்து அப்பிராதான்யம், பிரதிஷேதத்தில் தான் பிராதான்யம். அப்படி இருந்ததுன்னா அதுக்கு வந்து பிரசஜ்ய பிரதிஷேதம்னு பேர். கிரியையோட நஞ்சு சேர்ந்துருக்கும் அந்த இடத்துல. இயமஸ்ய யோஜனா அத யதுக்தம் வைதிகானாமேவ சப்தானாம் அயம் நியமः ந லௌகிகானாமிதி தன்ன இத்யர்த்தः. எது சொல்லப்பட்டதோ வைதிக சப்தங்களுக்கு தான் இந்த நியமம் அப்படின்னு, லௌகிகர்களுக்கு கிடையாதுன்னு சொல்லப்பட்டதோ அது இல்லைங்கிறார். சொன்னதை திருப்பி இல்லைன்னு சொல்கிறார். குதஹா ஏனென்றால் சமத்வாத் சப்தானாம், சப்தங்கள் எல்லாம் ஒரே மாதிரி தானே இருக்கு. ஏவ வைதிகாக தயேவ லௌகிகாக தயேவ அமீஷாமர்த்தா இதி. யாரெல்லாம் வைதிகர்களோ அவர்களே தான் லௌகிகர்கள். அவர்களுடைய சப்தங்கள் எல்லாம் ஒரே சமமான சப்தங்கள் தான். அப்படிங்கிறதுனால நாம் பண்ணக்கூடிய வைதிக சப்தங்களுக்கு என்னென்ன நியமங்கள்லாம் பண்ணுறோமோ அதெல்லாம் ஒருவேளை லௌகிக சப்தங்களுக்கு சூட் ஆச்சுன்னா, பொருந்தி வந்ததுன்னா அதை எடுத்துக்கலாம், தப்பு கிடையாது. ஆனால் இங்கே பண்ணக்கூடியது வைதிக சப்தங்களுக்கு தான் நியமம். ஒருவேளை நாம் வைதிக சப்தங்களுக்குன்னு செய்யக்கூடிய நியமங்கள் லௌகிக சப்தங்களுக்கு, அர்த்தபூர்வகமான லௌகிக சப்தங்களுக்கு உபயோகப்பட்டதுன்னா, ஒருவேளை பொருந்தி வந்ததுன்னா தாராளமாக ஸ்வீகரிச்சுக்கலாம். ஸ்வீகரிக்கிறதுனால தப்பு கிடையாது. இப்போ வந்து விம்சதிகின்னு இருக்கு, நான் வந்து விக்னேசதிகின்னு சொன்னால் தப்பு கிடையாது, சொல்லலாம். விக்னேசதிகின்னு சொல்லக்கூடாதுன்னு ஒன்றும் கிடையாது, தாராளமாக சொல்லலாம். யஜுர்வேதியாக இருக்க வந்து விகும்சதிகி அப்படின்னு சொன்னால் தப்பு இல்லை. அதே அர்த்தம் நமக்கு அவகமாக ஆகிடும். விகும்சதிகின்னா 20 அப்படிங்கிறது நமக்கு தெரியறது அப்படின்னாலே போதும். அதனால் அந்த நியமமானது வைதிகத்துக்கு சொன்ன நியமமானது லௌகிகத்துக்கு பொருந்தி வந்ததுன்னா, தானாக சுயமாக பொருந்தி வந்ததுன்னா தப்பு கிடையாது அப்படிங்கிறது இதனுடைய அபிப்பிராயம். நசமத்வாத்
நாலாவது சூத்திரம் ஸ்யாத்வா स्याद्वा ஆம்னாய தர்மித்வாது आम्नाय धर्मित्वात् சந்தசி छन्दसि நியமः नियमः ஸ்யாத்வா स्याद्वा ஸ்யாத் வா ஆம்னாய தர்மித்வாது சந்தசி நியமः 5 பதங்கள் இருக்கு. ஆம்னாயோ வேதः आम्नायो वेदः தஸ்ய தர்மः तस्य धर्मः ஆம்னாய தர்மः आम्नाय धर्मः ஆம்னாய தர்மோ வித்யதே आम्नाय धर्मो विद्यते யஸ்ய சப்தகிராமஸ்ய तस्य शब्दग्रामस्य சஹ ஆம்னாய தர்மி सः आम्नाय धर्मी தஸ்ய பாவः तस्य भावः ஆம்னாய தர்மித்வம் आम्नाय धर्मित्वं தஸ்மாத் तस्मात् ஆம்னாய தர்மித்வாத் आम्नाय धर्मित्वात् ஸ்யாத்வா स्याद्वा பவேத்வா भवेद्वा சந்தசி छन्दसि சப்தானாம் शब्दानां ஸ்வரசம்ஸ்கார நியமः स्वसंस्कारनियमः அப்யுதயாய மகதே ஸ்யாத். अभ्युदयाय महते स्यात्. அதாவது இப்போ ஆம்னாய தர்மம் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்கிறார். ஆம்னாயம்னு சொன்னால் என்ன முதல்ல அப்படின்னா ஆம்னாயோ வேதா, வேதத்துக்கு ஆம்னாயம் அப்படின்னு பேர். தஸ்ய தர்மஹா, அந்த வேதத்துக்கு உண்டான தர்மத்துக்கு ஆம்னாய தர்மஹான்னு பேர். ஆம்னாய தர்மம் எந்த சப்தங்களுக்கு இருக்கோ, எந்த வேதத்தில் வரக்கூடிய சப்தங்களுக்கு இருக்கோ அந்த சப்தங்கள் எல்லாத்துக்குமே ஆம்னாய தர்மி அப்படின்னு பேர். அதனுடைய பாவம், அதனுடைய தன்மை ஆம்னாய தர்மித்வம். ஆம்னாய தர்மித்வம் எந்த சப்தங்களுக்கெல்லாம் இருக்கோ தஸ்மாத் ஆம்னாய தர்மித்வாத். ஆம்னாய தர்மம் எந்த சப்தங்களுக்கெல்லாம் இருக்கோ அதெல்லாம் ஆம்னாய தர்மித்வமாக இருக்கிறதுனாலேயே அதுக்கு நியமம் இருந்துட்டு போட்டோம். அது அபியுதயார்த்தமாக இருக்கும். அபியுதயாய மகதே ஸ்யாத். வேதத்தில் ஒரு நியமம் இருக்கிறது மகோதயா, சந்தசி நியம மகோதயா. छन्दसि नियमः महोदयः. வேதத்தில் நியமம் ஒன்று வச்சுக்கிறது ரொம்ப உயர்ந்த ஒரு ஸ்ரேயஸை கொடுக்கும். கதமத்தது ஆம்னாய தர்மித்வம் நாம कथमत् आम्नाय धर्मित्वं नाम ஆக. आह. கதமத்ததுன்னா எப்படிப்பட்டது அது ஆம்னாய தர்மித்வம்ங்கிற பேருடையது அப்படின்னு கேட்டால் ஆக பதில் சொல்கிறார். ஆம்னஹா கிரியார்த்தா யஜ்ஞார்த்தஸ்ச. आम्नायः क्रियार्थः यज्ञार्थश्च. ஆம்னாயம்னு சொல்கிறது கிரியைக்காகவும் யஜ்யத்துக்காகவும் உண்டானது. கிரியைன்னு சொன்னால் ஏதோ ஒரு கர்மானுஷ்டானம். வேதத்தில் அஸ்வமேதேன யஜேதா அப்படின்னு சொல்லியிருக்கு. அஸ்வமேதம்ங்கிற யாகத்தை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஒரு கிரியையை செய்யணும் அப்படிங்கிறது வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. யஜ்ஞார்த்தஸ்ச, அந்த யஜ்யத்தை எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான மந்திர திரவிய தேவதைகள்லாம் சொல்லப்பட்டிருக்கு. தத்யதா तद्यथा பிராமணம் வித்யர்த்தவாத ரூபம் ब्राह्मणं विद्यर्थवादरूपं மந்திரஸ்து मन्त्रस्तु கர்ம அங்கபூத कर्म अङ्गभूत திரவிய தேவதா द्रव्यदेवता ஸ்மாரகா. स्मारकः. அது எப்படின்னு கேட்டால் வேதம் கர்மாக்களை விதிக்கிறது, யஜ்யங்களை விதிக்கிறது. அது எப்படி விதிக்கிறதுன்னு கேட்டால் வேதம் 2 விதமாக சொல்லுவாள். வேதத்தில் கர்மகாண்டம் ஞான காண்டம்னு 2 விதமாக பிரிச்சிருக்கு. கர்மாக்களை சொல்லக்கூடிய விபாகத்துக்கு கர்மகாண்டம்னு பேர். வேதாந்தத்தை சொல்லக்கூடியதுக்கு ஞானகாண்டம்னு பேர். இந்த கர்மகாண்டத்திலேயே பிராமணம்னு ஒரு பகுதி வருது. மந்திரங்கள் பிராமணம் அப்படி 2 பகுதி வருது. மந்திர பிராமணையோர் வேதநாமதேயம்னு சொல்லியிருக்கு. மந்திரமும் பிராமணமும் சேர்ந்தால் தான் வேதம்னு பேர். வேதம் முழுமையடையும். நம்ம சுக்லயஜுர்வேதத்துக்கு மந்திரபாகம் அப்படிங்கிறது காண்வ சாக்கையில் 40 அத்தியாயங்கள் இருக்குது. அந்த 40 அத்தியாயத்துக்கு பிராமண பாகம் எங்கே இருக்குது? சதபத பிராமணம்னு 17 காண்டங்கள். அந்த 17வது காண்டம் தான் உபனிஷத் பாகம். பாக்கி 16 காண்டங்கள் இந்த 40 அத்தியாயத்தினுடைய விவரணம். இந்த 40 அத்தியாயத்தினுடைய விவரணங்கள்லாம் எங்கே இருக்குது? சதபத பிராமணத்தில் இருக்குது. அதனால் பிராமணம் அப்படிங்கிறது வித்யர்த்தவாத ரூபம். விதி அப்படின்னா வேதம்னு அர்த்தம். வேதத்தில் சொன்ன விதிகளை அர்த்தவாத ரூபமாக நமக்கு சொல்கிறது. இப்போ ஒரு அக்னே பிரதபதே பிரதஞ்ச ரிஷ்யா விதச்சாகே எந்தன்மே ராத்தியதாம் அப்படின்னு இருக்கு. இந்த மந்திரத்துக்கு பிராமணம்
எங்கே இருக்குன்னா சதபத பிராமணத்தில் இருக்குது. விரதமுபைஷ்யன்னாக ஆகவனீயம் கார்கம் பிராங்கிஷ்டன் அப்படின்னு விரதத்தை யார் ஆரம்பிக்கிறானோ அவன் ஆகவனி அக்னிக்கு முன்னாடி கிழக்க பார்த்து நின்றுட்டு இந்த மந்திரத்தை சொல்லணும். அக்னேயம் விரதபதே விரதஞ்சாரிஷ்யாமி அப்படின்னு சொல்லி அவன் வந்து விரதத்தை ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. இந்த மாதிரி வேதத்தில் மந்திரங்கள் சொல்லியிருக்கோம். அதை எப்படி அனுஷ்டானத்தில் நம்ம உபயோகப்படுத்தணுங்கிறது பிராமணத்தில் சொல்லியிருக்கோம். அதனால் பிராமணம் இல்லாமல் வெறும் மந்திரம் மட்டும் அவனுக்கு தெரிஞ்சுனான்னா அதை வச்சு என்ன பண்ணணும் அவனுக்கு தெரியாது. அப்போ பிராமணமும் அத்தியனம் பண்ணாதான் விரதம் உபைஷ்யன்னாக ஆகவனீயம் பிராங்கிஷ்டன்னு அக்னே விரதபதே விரதஞ்சரிஷ்யாமி தட்சகேந்தன் மேராத்தியதாம்னு மந்திரத்தை சொல்லிட்டு ஆகவனீயத்துக்கிட்ட போய் நிற்கணும் அப்படின்னு அவனுக்கு தெரியும். அது மாதிரி வேதத்தில் சொல்லக்கூடிய மந்திரங்கள் எல்லாமே விநியோகம் எங்கே இருக்குது அப்படின்னா பிராமணத்தில் இருக்குது. அதனால் விநியோகம் சொல்லக்கூடிய பிராமணமும் அத்தியனம் பண்ணாதான் அவனுக்கு வேதத்தினுடைய முழுமையான பிரயோஜனம் ஏற்படும். இந்த கர்மாக்கள்லாம் பண்ணி அதனுடைய லட்சியம் என்ன அப்படின்னா கர்மகாண்டம் முழுக்க ஒருத்தன் அனுஷ்டானம் பண்ணி அதன் மூலமாக அவனுக்கு சுத்தி ஏற்பட்டு சித்தசுத்தி ஏற்பட்டு ஞானம் வைராக்கியம் வரணும் அப்படின்னா ஞான காண்டத்துக்கு போகணும். கர்மகாண்டத்தினுடைய பிரயோஜனம் ஞான காண்டத்தில் இருக்குது, உபனிஷத்தில் இருக்குது. அதனால் மந்திர பிராமணையோர் வேதநாமதேயம் உபனிஷத்து வந்து வேதாந்த விஷயம், நமக்கு பிரயோஜனத்தை நமக்கு சொல்லக்கூடியது. அதனால் இது எல்லாம் சேர்ந்து தான் வேதம். பிராமணம் வித்யர்த்தவாத ரூபம், மந்திரஸ்து கர்மாங்கபூத திரவிய தேவதா ஸ்மாரகா. மந்திரஸ்து கர்மாங்கபூத திரவிய தேவதா ஸ்மாரகா. மந்திரம் வந்து கர்மாவுக்கு தேவையான திரவியங்களையோ ஆஜ்யம் முதலான திரவியங்களையோ தேவதைகளையோ ஐந்திராவரணம் இந்திராக்னி இந்திராவாயு அப்படின்னு அந்தந்த தேவதைகளை நமக்கு ஸ்மரிக்கிறது தெரிவிக்கிறது. நமக்கு மந்திரேண ஸ்மிருதம் கர்ம கர்த்தவியமிதி நியமார்த்தம் வஜனம். மந்திரேண ஸ்மிருதம் கர்ம கர்த்தவியமிதி நியமார்த்தம் வஜனம். மந்திரத்தினால சொல்லப்பட்ட கர்மாவை ஞாபகம் வச்சுட்டு பிராமணன் மூலமாக தெரிஞ்சுட்டு அவன் வந்து செய்ய வேண்டியதை செய்யணும் அப்படின்னு நியமத்தை நமக்கு சொல்லிக் கொடுக்குறது. மந்திரஸ்து எதி மந்திரஸ்து எதி மனாகபி ஸ்வரதோ வர்ணதோ வா ஹீனோ பவதி அத கர்ம அசமிருத்தி. மந்திரமானது எதி ஒருவேளை மனாகபி, மனாகனா ஈஷ கொஞ்சமாவது குறைபாடு ஏற்பட்டதுன்னா ஸ்வரதோ வர்ணதோவா ஸ்வரத்தை அவன் தப்பாக உச்சாரணம் பண்ணியிருந்தாலோ இல்லை வர்ணத்தை தப்பாக உச்சாரணம் பண்ணியிருந்தாலோ ஹீனோபவதி, அது வந்து ஹீனமாக போயிடும், அது வந்து நஷ்டமாக போயிடும். அதனால் என்ன ஆகுன்னா கர்மா அசமிருத்தி, கர்மா வந்து நிறைவேறாது. ந கேவலம் கர்மா அசமிருத்தி கிந்தரிஹி, வெறும் கர்மா வந்து அசமிருத்தியாகிறதுங்கிற தோஷம் மட்டும் கிடையாது. வேற என்ன அப்படின்னு கேட்டால் துரிஷ்டஹேது, விரும்பாதது வந்து நடக்கும். துரிஷ்டம் ந இஷ்டம் துரிஷ்டம், அந்த விரும்பாததுக்கு ஹேத்துவாக போயிடும், அது காரணமாக போயிடும். பிரத்யவாயா சியாத், எதிர்மறையான பலன் வந்து ஏற்படும். பாணினீய சிக்ஷாயாம் மந்த்ரோ ஹீனஹ ஸ்வரதோ வர்ணதோ வா மித்யா பிரயுக்தஹ நதமர்த்தமாக ச வாக்வஜ்ரஹ யஜமானம் ஹினஸ்தி யதா இந்திரசத்ருஹு ஸ்வரதஹ அபராதாத் இதி. பாணினீய சிக்ஷை அப்படிங்கிற வியாக்கரண சிக்ஷையில் மந்திரத்தினுடைய குறைபாடானது எந்த மாதிரி விளைவை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அங்கே மந்த்ரோஹீனஹா, மந்திரமானது குறைந்து போயிடுத்து எதனால், ஸ்வரத்தினாலேயோ இல்லை அக்ஷரத்தினாலேயோ அப்படின்னாக்கா அந்த மித்யா பிரயுக்தம், அந்த தப்பாக பிரயோகம் பண்ணினது ஆனது அது வந்து அந்த அர்த்தத்தை மாத்திரம் நாசம் பண்ணாது. தம் அர்த்தமாக, அது அர்த்தத்தை மட்டும் நாசம் பண்ணாது. அந்த வாக்கானது வஜ்ராயுதம் மாதிரி என்னாகும், எஜமானம் ஹினஸ்தி, எஜமானனே கொன்னுடும். அதுக்கு உதாரணம் யதா இந்திரசத்ரு ஸ்வரதா அபராதாது. இந்திரசத்ருங்கிற மந்திரமானது ஸ்வரத்தில் தப்பு பண்ணதுனால அவனே அது கொண்டு கொடுத்து. அந்த மாதிரி துஷ்பிரயுக்த மந்திர விஷய நிந்தார்த்தவாதா. துஷ்பிரயுக்த மந்திர விஷய நிந்தார்த்தவாதா. துஷ்பிரயுக்தம், தவறாக
பிரயோகம் செய்யப்பட்ட மந்திரமானது நிந்தார்த்தவாதம். நிந்தார்த்தவாதம்னா நிந்திக்க தகுந்ததாக, நிந்திக்க தகுந்த ஒரு ஒரு பலனை கொடுக்கக்கூடியது. ததா ஸ்வாத்தியாய விஷயா, மேலும் ஸ்வாத்தியாயமானது வேதமானது பலார்த்தவாதா பவதி. வேதமானது நமக்கு நல்ல உயர்ந்த பலன்களை கொடுக்கறதுக்காக ஏற்பட்டிருக்கு. கிருதகூல்யா மதுகூல்யாக பித்ருன்னு ஸ்வதா அபிவகந்தி. கிருதகூல்யானா நெய் ஆறு ஓடுமா, மதுகூல்யாகனா தேன் ஆறு ஓடுமா. யாருக்கு ஓடும்னா பித்ருக்களுக்கா. சொர்க்கலோகத்தில் இருக்க பித்ருக்கள் இருக்காளே, யார் வேதத்தை அத்தியனம் பண்ணி நித்தியம் பிரம்மயஜ்யம் சொல்கிறானோ, பிரம்மயஜ்யம் சொல்லி பிரம்மயஜ்ய தர்ப்பணங்கள்லாம் பண்ணுறானோ, அவனுடைய பித்ருக்கள்லாம் அங்கே நெய் நதியில் ஸ்நானம் பண்ணுவாளாம். அதாவது நிறைய அவளுக்கு நெய் ஆறாக ஓடுமா. மது நதியில் ஸ்நானம் பண்ணுவாளாம். அவள் இனிமையான மது தேன்களை சாப்பிட்டு சந்தோஷமாக இருப்பாளாம். இந்த மாதிரி அபியுதயம், அபியுதயம்னா கண்ணுக்கு தெரியாத அதிர்ஷ்டம். நம்மளுடைய பித்ருக்களுக்கு நாம் வேதத்தை சொல்லி பிரம்மயஜ்யம் சொல்லி பிரம்மயஜ்ய தர்ப்பணங்கள்லாம் நாம் பண்ணினோம்னா, வேத மந்திரங்களை உபயோகப்படுத்தி பித்ருக்கள் சந்தோஷமாக இருக்கா, பித்ருக்களுடைய ஆசீர்வாதம் நமக்கும் ஸ்ரேயஸை கொடுக்கும். இதுதான் அபியுதயம்னு பேர். கண்ணுக்கு தெரியாமல் நடக்கிறது. இதெல்லாம் நேரடியாக பிரத்யட்சமாக நடக்கிறது இல்லை. இவன் இங்கே இந்த வேதத்தை அத்தியனம் பண்ணி பிரம்மயஜ்யம் சொன்னான்னா, சொர்க்கலோகத்தில் இருக்க அவனுடைய பித்ருக்கள் அங்கே சந்தோஷமாக இருந்துட்டு இவனுக்கு ஆசீர்வாதம் பண்ணுறா. அதன் மூலமாக இவனுக்கு ஸ்ரேயஸ் உண்டாகும். இதுதான் அபியுதயம்னு பேர். கண்ணுக்கு தெரியாத விஷயம் அபியுதயமாக நடக்கிறது. நது லௌகிக சப்த விஷயமிதம் கிஞ்சித் உபலப்யதே. இங்கே லௌகிக சப்தம் ஒன்றும் இல்லையே. இங்கே இது எல்லாமே அதிர்ஷ்டமான விஷயம், கண்ணுக்கு தெரியாத விஷயம். லௌகிகமாக ஒரு மாட்டை ஓடிடுவான்னு சொல்கிற மாதிரி விஷயம் கிடையாது. अतः स्वरसंस्कारयोश्छन्दसि नियमः மகோதயா இதி. அதனால் இந்த மாதிரி அதிர்ஷ்டமான விஷயங்கள் நமக்கு பலனாக ஏற்படுறதுனால ஸ்வரசம்ஸ்காரங்களுக்கு வேதத்தில் நியமமானது வச்சுக்கிறது மகோதய பலனை நமக்கு கொடுக்கக்கூடியது, நமக்கு ஸ்ரேயஸு கொடுக்கக்கூடியது. அதனால் ஸ்யாத்வா ஆம்னாய தர்மித்வா சந்தசி நியமஹா. அனந்தபட்டு अतः समत्वात् उभयेषाम् अयं नियमः अस्तु इत्याह. அதனால் லௌகிக சப்தமும் வைதிக சப்தமும் சமமாக இருக்குது. சப்தம் அப்படிங்கிறதுனாலே சமமாக இருக்குது. இதுவும் சப்தம்தான், அதுவும் சப்தம்தான். வேதத்தில் கௌஹுன்னு வந்தாலும் அது ஓகாராந்த ஸ்ரீலிங்கா கோ சப்தா. லௌகிகமாக ஒரு கோ சப்தம் சொன்னாலும் அதுவும் சப்தம்தான், ஓகாராந்த ஸ்ரீலிங்கா கோ சப்தா தான். அதனால் சப்தங்கிற ரூபத்தில் ரெண்டும் சமமாக இருக்குது. அத்தா சமத்வாது உபயேஷாமயம் நியமஹா அஸ்து. இங்கேயும் கோசப்தம் ஓகாரந்தம் ஸ்ரீலிங்கம், அங்கேயும் ஓகாராந்தம் ஸ்ரீலிங்கம், அந்த மாதிரி நியமம் இருந்துட்டு போட்டுமே. அதனால் என்ன தப்பு இருக்குது? வாசப்தா பூர்வபக்ஷ வியாவிருத்தியர்த்தா. வா அப்படின்னு இங்கே போட்டிருக்காரு. அது பூர்வபக்ஷத்தை தள்ளி விடுறது. பூர்வபக்ஷம் என்ன? ஸ்வரசம்ஸ்காரையோ சந்தஸ் நியமஹா நசமத்வாது அப்படின்னு சொல்லி பூர்வபக்ஷம் சொன்னார். ஸ்வரசம்ஸ்காரங்களுக்கு ஸ்வரங்களுக்கும் சம்ஸ்காரங்களுக்கும் வேதத்தில் நியமமானது உயர்ந்தது, அபியுதய ஹேது. லௌகிக சப்தங்கள்லாம் அபியுதய ஹேது கிடையாது. அதனால் வேதத்து சப்தங்களுக்கு தான் நியமம் அப்படின்னு சொன்னது இருக்க, அது விசேஷமான பலனை கொடுக்கக்கூடியது. ஒரு வேலை லௌகிக சப்தம் இருந்தால் எடுத்துகிட்டு போட்டோம், ஆனால் வேதத்துக்கு மாத்திரம்தான் அது உயர்ந்த விஷயத்தை கொடுக்குறது அப்படின்னு சொன்னார். அதை விகல்பமாக இப்போ சொல்கிறார். வாசப்தா பூர்வபக்ஷம் வியாவிருத்தியர்த்தா. முதல்ல சொன்ன பூர்வபக்ஷத்தை தள்ளிவிடக்கூடிய விஷயம். ஆம்னாயோ வேதா தத் தர்மித்வாது ஸ்வரசம்ஸ்காரயோஹோ தத்ரைவாயம் நியமஹா ந அந்யத்ர. அதாவது ஆம்னாய சப்தம், வேத சப்தங்கள் இருக்க, அந்த வேத சப்தங்கள் அப்படிங்கிறதுனால, அந்த தர்மத்தை உடைய சப்தங்கள் அப்படிங்கிறதுனால சரசம்ஸ்கார நியமமானது அங்கே மட்டும் பொருந்துட்டோம்.
மற்ற லௌகிக சப்தத்தில் பொருந்த வேண்டாம். ஆம்னாய தர்மித்வஞ்ச இத்தம். ஆம்னாய தர்மித்வம் ச தம். ஆம்னாய தர்மித்வம்னா எப்படி அப்படின்னு கேட்டால், மந்திர பிராமண ரூபோ வேதா யஜ்ஞார்த்தா. மந்திரம் பிராமண ரூபோ வேதா யஜ்ஞார்த்தா. மந்திரம் ஒரு பகுதி, பிராமணம்னு இன்னொரு பகுதி, இது ரெண்டும் சேர்ந்து வேதமானது இருக்குது. அது வந்து யஜ்ஞார்த்தமாக இருக்குது, யஜ்யத்தின் பிரயோஜனமாக இருக்குது. பிராமணமபி வித்யர்த்தவாத ரூபம். பிராமணம் கூட விதி அர்த்தவாத ரூபமாக இருக்குது. பிராமணம் எப்படி இருக்குன்னா, வேத மந்திரங்களை சொல்லி அந்த மந்திரத்தை வச்சுட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லக்கூடியது அர்த்தவாதம்னு பேர். ஒரு யாகத்தை மந்திரத்தில் சொல்லியிருக்கார் அப்படின்னா, அஸ்வமேத யாகத்தை வந்து சம்ஹிதையில் சொல்லியிருக்கார் அப்படின்னா, அந்த அஸ்வமேத யாகத்தை யார் எப்படி பண்ணினா, அவளுக்கு என்ன பலன் ஏற்பட்டது அப்படிங்கிறதெல்லாம் அர்த்தவாதம்னு சொல்லி கதையாக சொல்லி அதை வந்து அனுஷ்டானம் பண்ண வைக்கிறது தான் பிராமணம். அதனால் மந்திரஸ்து கர்ம அங்கபூத திரவிய தேவதா பிரகாசகா. மந்திரம் வந்து வெறுமனே கதையெல்லாம் சொல்லாமல் கர்மத்துக்கு அங்கபூதமான திரவியத்தையும் தேவதைகளையும் தெரிவிக்கிறது. மந்திரஸ்து यदि मनागपि स्वरतो वर्णतो वा हीनो भवति अथ कर्म असमृद्धिः. नैव केवलं कर्मासमृद्धिः किं तर्हि अनर्थहेतुः प्रत्यवायोऽपि. மந்திரமானது ஒருவேளை குறைவு ஏற்பட்டது, ஒரு தவறாக உச்சரிக்கப்பட்டது ஸ்வரத்தினாலேயோ வர்ணத்தினாலேயோ அப்படின்னு சொன்னால், அந்த மந்திரம் மட்டும் வீணாக போகாது, அது வந்து கர்மா முழுமையடையாமல் போயிடும். கர்மா முழுமையடையாமல் போகிறது மாத்திரம் இல்லை, பிரத்யவாயம் அதுக்கு வந்து நேர்மறையான பலன் வந்துடும் அப்படிங்கிறது. மந்திரோஹீனஸ்வரதோ வர்ணதோ வா மித்யா பிரயுக்தோ